இறை இயேசுவில் அன்புக்குரிய இதய அன்னை ஊடக உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இறை வார்த்தையை சொந்தமாக்க 7 கட்டளைகளை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுத்திருந்தேன். அதன் தொடர்ச்சியாக 4வது இறை வார்த்தையை பற்றி, அந்த கட்டளையை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். 4வது கட்டளை என்பது விழித்திருந்து ஜெபியுங்கள். ஜெபம்தான் வாழ்வில் மையம், எல்லோருக்கும் அறிந்த ஒன்று. ஜெபமில்லையில் வாழ்வில் எல்லாம் நம்முடைய எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வீண் என்பதையும் நாம் நன்கு அறிந்த ஒன்று. இங்கு லூக்கா நற்செய்தியில் 21வது அதிகாரம் 36வது இறைவாசகம் நமக்கு கொடுப்பது, நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கு ஆண்டவர் முன்னிலையில் நீங்கள் விழிப்போடு இருந்து ஜெபியுங்கள். அழகான வார்த்தை. பலவிதமான கஷ்டங்களை நாம் சந்திக்க இருக்கலாம், இடையூறுகளை சந்திக்க இருக்கலாம், நம்முடைய எதிர்நோக்கி இருக்கிற வாழ்வில் தடையாக இருக்கலாம். அதிலிருந்து தப்புவிப்பதற்கு விழித்திருந்து ஜெபியுங்கள் என்ற வார்த்தை நமக்கு ஒரு பரிசாக கொடுக்கப்படுகிறது. ஜெபம்தான் தடைகளை உடைக்கும் என் நம்பிக்கை எல்லோருக்கும் அறிந்த ஒன்று. அத்தடையை உடைக்கின்ற ஜெபத்தை விழிப்போடு இருந்து ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய வல்லமை நம்மை ஆட்கொள்ளும். 5வதாக அன்பு செய்யுங்கள். அன்பு செய்யும் பொழுது ஆண்டவருடைய அன்பு கட்டளைகளோடு இணைந்து நல்ல உறவை புதுப்பிக்க முடியும். யோவான் நற்செய்தியிலே 13வது அதிகாரம் 34 வசனம் சொல்லுவது, அன்பே உங்களுக்கு அனைத்துமாக இருக்கட்டும், அன்புதான் அனைத்தும் என்று சொல்லப்படுகிறது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் இறைவசனம் சொல்வது, அன்பே உங்களுக்கு ஆணிவேரும் அடித்தளவுமாக இருக்கட்டும். அதுவும் இறை வார்த்தை பின்னணியில்தான். அன்பே கடவுள், அன்பே அனைத்தும். அன்பு என்பது எல்லாமாக இருக்கிறது. அன்பு இல்லை என்றால் எல்லோருமே தனிமையான வாழ்க்கை. உறவு இல்லை என்றால் தனிமையான மரமாக வாழ்வது என்ன ஒரு சுகம், என்ன வாழ்க்கை கிடைக்கும், என்ன சந்தோஷம் கிடைக்கும்? யாரும் நம்மோடு இருக்க மாட்டாங்க. அன்பில் கடவுளோடு இணைவோம், அன்பில் இறை வார்த்தையோடு இணைவோம், அன்பில் உறவுகளோடு இணைவோம். அன்பு செய்யும் பொழுது நாமும் அன்பு செய்யப்படுவோம். அடுத்ததாக நற்செய்தியை பறைசாற்றுகின்ற உறவுகளாக மாறுவோம். அதுதான் அடுத்த கட்டளை. இந்த 6வது கட்டளையும் 7வது கட்டளையும் இணைந்து வருகிறது. நற்செய்தியை பறைசாற்றுவோம், சீடர்களாக மாறுவோம், சீடர்களை உருவாக்குவோம். ஆகவே நற்செய்தியை பறைசாற்றும் பொழுது நம்முடைய வாழ்வு வளம் பெறும். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். திருத்தூதர் பவுலுடைய வார்த்தை என்பது அவ்வளவு ஆழமாக இருக்கும். அவருடைய வார்த்தையால் பறைசாற்றுகின்ற ஒவ்வொரு இடங்களிலும் நற்செய்தியை பறைசாற்றுகின்ற ஒரு போதகராக உருவானவர். ஆண்டவருடைய இந்த வார்த்தை எல்லா சீடர்களுக்கும் ஒரு வாழ்வை கொடுத்தது, நமக்கும் ஒரு வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே இந்த அன்பு கட்டளைகள் இறை வார்த்தை பின்னணியில் நாம் வாழ்ந்து காட்டும் பொழுது நம்மை கடவுள் ஆட்கொள்வார், நம்மை இன்னும் வழி நடத்துவார், நிறைவை நோக்கி வழி நடத்துவார், முழுமையை நோக்கி வழி நடத்துவார். ஆகவே நல்ல பண்புகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது நல்ல பண்புகளை நாம் விதைப்போம். வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி, வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி, தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும், ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. மன்றாடுவோமா? ஆண்டவரே, அன்பு கட்டளைகளாக நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே எங்களை நீர் பக்குவப்படுத்தி இருக்கிறேன். அன்பு செய்கின்ற பிள்ளைகளாக பக்குவப்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவர் நற்செய்தியை பறைசாற்றுகின்ற அன்பு பிள்ளைகளாக எங்களை பக்குவப்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவரை விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாக எங்களை பக்குவப்படுத்தி இருக்கிறேன். இதனை கடைபிடித்து நாங்கள் எங்களுடைய நற்பண்புகளால் நீ கொடுத்த ஆசீர்வாதங்களால் மீண்டும் சமூகத்தை அழகுபடுத்த, குடும்பத்தை அழகுபடுத்த, உறவுகளை அன்பு செய்து வாழக்கூடிய ஆற்றலையும் சக்தியை கொடுத்து என்னால் மகிழ்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக, இறை வார்த்தை பின்னணியிலே இறை வார்த்தைகளை உள்வாங்கி வாழக்கூடிய பிள்ளைகளாக எங்களை உருவாக்கி உம்முடைய அன்பு பிள்ளைகளாக உருவாக்க அருள் தர ஆசீர் பெற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இணைந்து பயணிப்போம், இறை ஆசீர் பெறுவோம்.